ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்வரி நம்ம பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் அவனை போன்னு சொல்லிக்கா, கண்டிப்பாக அவன் போகாமலே நின்றுடுப்பான். நீ உன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு திட்டினதும், ஆமாம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன வேணுனாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் என் புள்ள வீட்டை விட்டு போனால் தான் எந்த பேச்சும் வாங்காமல் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னதும் ஈஸ்வரி அப்போ நான் அவனை பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விட உரிமை இல்லைன்னு சொல்ல வாரியா பாக்கியா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அத்தை, நான் அப்படி சொல்ல வரலத்தை, எத்தனை நாளைக்கு தான் என் பையனையும் மருமகளையும் நீங்கள் கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பீங்க? அதை விட அவன் தனியாக வேற எங்கேயாச்சும் போய் நிம்மதியாக வாழட்டும், தயவு பண்ணி எல்லாரும் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு கத்திட்டு பாக்கியா உள்ளே போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா பாக்கியா நில்ல அப்படின்னு ஈஸ்வரி சொன்னது. ஈஸ்வரி, நானே என் கையால் இன்னும் அடிக்க வேண்டியதாக இருக்கும், என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கேன்? இங்கே பாரு, வயசான காலத்தில் சாப்பிட்டமா தூங்கினமானு இருக்காம எனக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறேன். இங்கே பாரு, பாக்கியா ஆச்சு, பாக்கியாவோட பையன் ஆச்சு, அதான் இவ்வளவு பேர குழந்தைங்க இருக்குல்ல, உனக்கு என்ன குழந்தை தேவைப்பட்டுச்சு? இங்க பாரு, ஆசைக்கு நமக்கு கொள்ளுப்பெண்ணெல்லாம் இருக்காங்க, அதனால கொள்ளுப்பெண்ணு கொஞ்சமா இருந்தமானு இரு, இன்னொரு வாட்டி வாயை திறந்த அவ்வளவுதான், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஈஸ்வரியோட அவங்க சொன்னதும் ஈஸ்வரி செம டென்ஷனாக உள்ளே போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம எழில அவங்க ஒய்ஃப் அமீர் தான் நிலா, 3 பேருமே அவங்க ஃப்ரெண்ட் வீட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட் மச்சான் இது சாதாரண வீடு தாண்டா, தங்கச்சி வேறு வந்திருக்காங்க, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், இல்லைனா வேறு வீடு பார்க்கவா அப்படின்றதும் பரவாயில்லடா, நீ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வீடாக வாடகைக்கு பார்த்து கொடுத்துரு, எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்டில் என்ன தங்க முடியும் அப்படின்னு எழில் சொன்னதும் உடனே நம்ம எழிலோட ஃப்ரெண்ட் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானே அடிக்கடி தான் இந்த வீட்டுக்கு வருவேன், யாருமே வரமாட்டாங்க, இருந்தாலும் திடீர்னு எங்கள் ஃபேமிலி வருவாங்க, அதனால கவலைப்படாத, நல்ல ஒரு வீடாக பார்க்க வரைக்கும் நீ இங்கே இருடா, எப்படியாச்சும் நல்ல வீடாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் எழில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமிதா நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு குற்ற உணர்வாக இருக்கு எழில், இப்போ கூட என்னால தான் நீ நடுத்தருவுக்கு வந்திருக்கு, என்னால் உனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை எழில், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும், இங்கே பாரு அமிர்தா, நான் உனக்காக வந்த மாட்டேன், இல்லை எனக்காகவும் தான், எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, எப்பவுமே என்னோட தன்மானத்தை தட்டிட்டு இருந்தாங்கன்னா எப்படி என்னால் பொறுக்க முடியும்? இங்கே பாரு ப்ளீஸ் அழாதான் அமிர்தா அப்படின்னு சொல்லி எழில் ஆறுதல் படுத்துறாங்க. பாவம் உமா அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டு இல்லை, அண்ணன் எங்கே போயிட்டோ தெரியல, எப்படி இருக்கோ தெரியல, ஆனால் சாப்பிட்டாச்சுன்னு தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இனியா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியாவை இனியாவை அறுதல் படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம எழில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அமிர்தா பாட்டி பேசின எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் நாம எழிலுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, நாம எழிலை விட்டு பிரிஞ்சு போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ்ல பேக் பண்ணிட்டு நேரா நம்ம நிலாவை கூட்டிட்டு நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா எழில் காலையில வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அமிதா காணும், எங்க இது அமிதாவை காணும் அப்படின்னுட்டு நிலா பாப்பா அமிதா அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடியுமே காணும். உடனே நம்ம என்னோட ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுடா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதோ, டே காலையில எழுந்திரிச்சு பார்க்குறேன் அமிதாவே காணும், நிலா பாப்பாவே காணும் அப்படின்னது, என்னடா நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்ற, எங்க போயிருப்பாங்க, இங்க பக்கத்துல எதுவும் கோவிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னதும், இல்லடா தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அமிதா என்கிட்ட சொல்லாம போமாட்டா, டே ஏதோ பாட்டி பேசின மன உளைச்சல்ல எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாலும் எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு எழில் பயப்படுறாங்க. டே அப்படிலாம் ஒன்றும் நடக்காதா, நீ கவலைப்படாத இரு, பக்கத்துல எங்கேயாச்சும் கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க சிஸ்டர், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு கோவில் எல்லாத்துலேயும் தேடிட்டு இருக்காங்க. எழில ஒரு பக்கம் அமிதாவை தேடி களைச்சு போய் வந்துடுறாங்க. என்னாச்சுடா பாட்டியா அப்படின்னு கேட்டதும், இல்லடா எங்க தேடியா அமிதாவை காணும், அமிதாவோட போனும் வீட்டில் தான் இருக்கு, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா, பாட்டி கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பேசி அமிதாவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கடா, அந்த கோபத்துல தான் அமிதா வீட்டை விட்டு போயிருக்கணும், ஐயோ எல்லாம் என்னால தாண்டா, அமிதா என்ன நம்பி வந்த பொண்ணும், அவளை நான் தாண்டா கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரி சரி அழாத மச்சான், கண்டிப்பா சிஸ்டர் இங்கே எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் தேடலாம் அப்படின்னதும், இன்னும் பக்கம் நம்ம எழில் அமிதாவுக்கு வீட்டை விட்டு வரத்துக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைடா, ஒருவேளை அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கலாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி எழில் நேரா பாக்கிய வீட்டுக்கு அமிதா அமிதா அப்படின்னு கத்துறாங்க. அப்படின்னு பார்த்து ஈஸ்வரி ஒட்டுமொத்த குடும்பம் வந்துடுறாங்க. அண்ணே எங்களுக்கு தெரியும், நீ திருப்பி வருவன்னு தெரியும், வான்னு உள்ளவா, அம்மா அண்ணி எங்க, நில பாப்பா எங்க அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா ஒண்ணுமே புரியாம
அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஈஸ்வரி பாட்டி, தெரியும்டா எங்களை பிரிஞ்சுன்னு இருக்க மாட்டேன்னு தெரியும், சரி உள்ள வாடா. ஆமா எங்க அவன் பொண்டாட்டி அமிர்தா அப்படின்னதும் வரமாட்டா, இனி அவ காலம் பூரா வரவே மாட்டா, உங்களாலதான் என் அமிர்தா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதும் உள்ள இருந்த பாக்கியா அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. எழில் என்ன சொல்ற அப்படின்னதும், போச்சுமா என்னோட லைஃப்ல இருந்த சந்தோஷம் எல்லாமே போச்சு, இங்க பாருமா என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என்னோட அமிர்தா மட்டும்தாம்மா. கடைசியில நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அமிர்தாவை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, எனக்கு பயமா இருக்குமா. பாட்டி பேசுனதால அமிர்தா ரொம்ப வருத்தப்பட்டா, அதை தாங்க முடியாம எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாலும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழில் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இது கேட்ட எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. அண்ணே என்னன்னு சொல்ற, அன்னைக்கு போன் போட்டு பாத்தியா, நான் பக்கத்துல இருக்கிற கோவில் எல்லா இடங்களையும் தேடி பார்த்துட்டேன், அமிதாவை காணோம், பக்கத்து ரோட்டுக்கு போறனா கூட அமிதா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான், ஆனா இன்னைக்கு பாப்பாவையும் அமிதாவையும் காலையிலேருந்தே காணும் பாட்டி அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருடா, பாட்டிங்கிற உரிமையில தான் ஏதோ நீங்க குழந்தை பெத்துக்கலைங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் கோபத்திலையும் தான் என் வாயில வந்து வார்த்தைகள்லாம் கொட்டி தீத்துட்டு நான் பண்ணது தப்பு தாண்டா, ஆனா இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, இங்க பாரு கண்டிப்பா அவ திரும்பி வருவா, நீ கவலைப்படாத எழில், ஏதோ கோபத்துல தான் வீட்டை விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் எல்ல வந்து சமாதானப்படுத்துறாங்க. இல்ல பாட்டி, நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் என் மனசு ஆறாது பாட்டி, எப்படித்தான் இருந்தாலும் நீங்க வந்து அவளோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசுனது ரொம்ப தப்பு பாட்டி, அதை தாங்க முடியாம தான் அமிதா என்ன விட்டு போயிட்டா. இங்க பாருங்க பாட்டி, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் அமிதாவுக்கும் என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சத்தியமா சொல்றேன், உங்க யாரையும் சும்மா விடவும் மாட்டேன், நான் உயிரோடவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு எழில் வந்து கிளம்புறாங்க. ஆமா நானும் அவன் கூட கிளம்பி அண்ணிய வந்து தேடுறா அப்படின்னுட்டு செல்லினும் கூடவே கிளம்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு பக்கமா அமிதாவையும் குழந்தையும் தேடிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா அமிதாவும் குழந்தையும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இருக்காங்க. இங்க பாரு நிலா பாபா, நாம தூரமா எங்கேயாச்சும் போயிடலாம் சரியா, நாம இருக்கிறதால இங்க இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே கஷ்டமாயிடும் அப்படிங்கிறது என்னமா சொல்றீங்க, அப்பா அப்பா பாட்டி தாத்தா யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு நிலா பாப்பா கேக்குறாங்க. இங்க பாருமா, நமக்கு யாருமே இல்லை, நாம இருக்கிறது இந்த பூமிக்கு பாரு, அப்படி இருக்கும்போது நாம இருக்காம போறதே நல்லது, அதை விட கஷ்டம் நம்ம இவங்க கூட இருக்கிறது, அவங்க எல்லாரும் நம்மளால ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிலா, நம்ம வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம அமிதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரிம்மா அழாத, ஆமா இப்போ எங்க போறோம், இந்த ட்ரெயின் எங்க போகுதோ அங்கேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாவும் பாப்பாவும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.